இந்திய நாடாளுமன்றத்தின் புதிய கட்டடத்தின் வெளியும் உள்ளும் என்று 2 இடங்களிலும் சர்வாதிகாரம் ஒழிக, போலீஸ் ராஜ்யம் ஒழிக, பாரத மாதா வாழ்க என்று கோஷமிட்டபடி வண்ண புகையை வெளிப்படுத்தும் கருவியை வீசி சென்றிருக்கிறார்கள் ஒரு சில பேர். இது தாக்குதலா அல்லது போராட்டமா என்று ஒரு பக்கம் விவாதம் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நிலையில் நாடாளுமன்றத்திற்கு உள்ளே எப்படி இந்த புகைவிடும் கருவியை எடுத்து வந்தார்கள், உண்மையில் என்ன நடந்தது நாடாளுமன்றத்தில், இதற்கு யார் பொறுப்பேற்க வேண்டும் என்பது பற்றித்தான் இன்றைய கோடாங்கி. இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய பாதுகாப்பான இடங்களிலேயே அதிக பாதுகாப்பான, உச்சகட்ட பாதுகாப்பான கட்டடம் நாடாளுமன்ற அரங்கம்தான். அந்த நாடாளுமன்றத்திற்கு பல அடுக்குகளில் பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கும். நாடாளுமன்ற வளாகத்திற்கு வெளிப்பகுதியில் நுழையும் போதே பல அடுக்கு பரிசோதனைகளையும் கடந்துதான் உள்ளே செல்ல முடியும். ஒரு இடத்தில் நாம் பதிவேட்டில் கையெழுத்து போட வேண்டியிருக்கும், இன்னொரு இடத்தில் நாம் உடலில் ஏதாவது சுமந்து செல்கிறோமா என்று நேரடியான பரிசோதனை இருக்கும். அதற்கும் அடுத்த கட்டத்தில் இன்னும் ஒருபடி கூடுதலான சோதனைகளும் நடைபெறும். இப்படி அடுக்கடுக்கான பாதுகாப்பு நடைமுறைகளுக்கு பிறகுதான் நாடாளுமன்ற கட்டடத்திற்கு உள்ளே ஒருவர் செல்ல அனுமதிக்கப்படுவார். நாடாளுமன்ற உறுப்பினர் உடன் அழைத்து வரும் நபராக இருந்தாலும் கூட அவர் அத்தனையும் கடந்துதான் உள்ளே செல்ல வேண்டும். இந்த நிலையில் நாடாளுமன்றத்திற்கு நேற்று விசிட்டர் பாஸ் பெற்று, அதாவது பார்வையாளராக கலந்து கொண்ட ஒரு சிலர் திடீரென்று உள்ளே குதித்து கலரான புகைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு பொருளை தூக்கி வீசிவிட்டு தப்பி ஓட முயன்ற போது எம்பிக்களால் சுற்றி வளைத்து மடக்கி பிடிக்கப்பட்டிருக்கிறார்கள். வெளியே போராட்டத்தில் ஈடுபட்டவர்களும் கூட டெல்லி போலீசாரால் நேரடியாக கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். பாராமிலிட்டரி, சிபிஐ, டெல்லி போலீஸ், என்எஸ்ஜி, பிரதமரின் தனிச்சிறப்பு பாதுகாப்பு அலுவலர்கள் என்று அத்தனை பேரும் குழுமி இருக்கக்கூடிய ஒரு வளாகத்திற்கு உள்ளே இப்படி ஒரு பொருள் எப்படி எடுத்து வரப்பட்டது என்பதுதான் பலரையும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்குகிறது. இந்தியாவினுடைய நாடாளுமன்றம் பல விசித்திரமான சம்பவங்களை சந்தித்திருக்கிறது. ஆனால் இப்போது நடைபெற்று இருக்கக்கூடிய இந்த நிகழ்வு இன்னும் அதீத அச்சத்தை ஏற்படுத்துகிறது என்று சுட்டிக்காட்டுகிறார்கள். 2001ஆம் ஆண்டு தீவிரவாத தாக்குதல் நாடாளுமன்றத்தின் மீது நிகழ்த்தப்பட்டது. அந்த 2001ஆம் ஆண்டிலிருந்து சரியாக 22 ஆண்டுகள் நிறைவடைகின்ற இந்த நாளில் நாடாளுமன்றம் தாக்கப்பட்டிருப்பது பலரையும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி இருக்கிறது. நாடாளுமன்றம் தொடர்ந்து இப்போது நடைபெற்றும் கொண்டிருக்கிறது. அப்போது அவர்கள் வீசியது வெறும் கலர் புகைதான். அதனால் யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லை, தொடர்ந்து அவை நடக்கட்டும் என்று பல பேர் சொல்லி இருக்கிறார்கள். மேலும் இன்றைக்கு அவை தொடர்ந்து நடைபெறவும் செய்கிறது. ஆனால் நேற்று நடந்த சம்பவம் குறித்து கருத்துக்களை தெரிவிப்பதற்காக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இன்றைக்கு எழுந்தால் அந்த கருத்து ஏற்கப்படாமல் மறுக்கப்படுகிறது. அந்த கருத்தை பதிவு செய்ய விடாமல் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவையில் இருந்து துரத்தி அடிக்கப்படுகிறார்கள். நாடாளுமன்றத்தை மாண்புமிக்க அவையாக நடத்த வேண்டிய அந்த அவையின் தலைமை நாயகர்கள் அந்த அவையையே கெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று டெல்லியிலிருந்து தகவல் பறந்து கொண்டிருக்கிறது. உண்மையில் நாடாளுமன்ற கட்டடத்திற்குள் இப்போது என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் விரிவாக பேச வேண்டிய தேவை இருக்கிறது. நாடாளுமன்றத்தில் 2 பேர் மக்களவைக்குள் நுழைந்து கானிஸ்டர் எனப்படும் புகை வெளிப்படுத்தக்கூடிய கருவியை தூக்கி எறிந்திருக்கிறார்கள். கலராக புகைகள் வெளியாகி இருக்கிறது. முதலில் நாடாளுமன்றத்திற்குள் அடுக்கடுக்கான பாதுகாப்பை மீறி இவர்கள் எப்படி நுழைந்தார்கள்? உள்ளே வருவதற்கான அனுமதியை கொடுத்தவர் பிஜேபி எம்பி ஒருவர்தான். அந்த பிஜேபி எம்பி மீது இப்போது வரைக்கும் பிஜேபி எந்த கேள்வியும் எழுப்பவில்லை. நாம் ஒருவரை பொறுப்பேற்றுக் கொண்டு உள்ளே வர அனுமதி சீட்டில் கையெழுத்து போட்டு கொடுத்திருக்கிறோம். யாருக்கு வேண்டுமானாலும் கையெழுத்து போட்டு உள்ளே அனுப்பிவிடலாமா என்றால் இல்லை, அதற்கும் பல்வேறு கட்டுப்பாடுகள் இருக்கின்றன. முழுமையாக ஒருவரை பற்றி விவரம் தெரியாத போது அவருக்கு உள்ளே அனுமதி அளிப்பதற்கு நாடாளுமன்ற உறுப்பினர் கையெழுத்து போட முடியாது. ஆனால் இப்போது 2 பேர் நாடாளுமன்றத்திற்குள் தாக்குதலோ அல்லது போராட்டமோ நடத்துகின்ற நோக்கத்தோடு உள்ளே வருகிறார்கள் என்றால் அதற்கு கையெழுத்து போட்டிருப்பவர் பிஜேபி காரராக இருக்கிறார். அதே கையெழுத்தை ஒரு திமுக காரரோ, காங்கிரஸ் காரரோ, திரிணாமுல் காங்கிரஸை சேர்ந்தவரோ அல்லது ஒரு முஸ்லீம் லீக் பிரதிநிதியோ போட்டிருந்தால் இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் நடந்திருப்பதே வேறு. இதோ பாருங்கள், இந்தியா கூட்டணியை ஒட்டுமொத்தமாக நாட்டை கெடுக்க கிளம்பி விட்டார்கள்.
நாடாளுமன்றத்தை கெடுக்க கிளம்பி விட்டார்கள், இந்த கூட்டத்தொடரே தேவையில்லை என்பது போன்ற பல முழக்கங்களை நாம் பார்த்திருக்க முடியும். உடனடியாக கையெழுத்து போட்ட அந்த எம்பி NIA-வால் கைது செய்யப்பட்டிருக்கவும் வாய்ப்பு இருந்திருக்கிறது. ஆனால் பாவம், கையெழுத்து போட்ட ஒரு பிஜேபி காரர், அதனால் அவர் மீது இப்போது வரைக்கும் எந்த விதமான நடவடிக்கையும் எடுப்பது குறித்து அறிக்கைகள் வெளியாகவில்லை. ஆனால் நாடாளுமன்றத்தில் தான் அழைத்து வந்த நபர்கள் இப்படி செய்திருக்கிறார்கள் என்பது குறித்து பிஜேபி காரரோ அல்லது அவர்களுக்கெல்லாம் பொறுப்புவாதியாக தன்னை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அமித்ஷா அவர்களோ எந்த அறிக்கையும் இதுவரைக்கும் வாய் திறந்து பேசவும் இல்லை, எழுத்துப்பூர்வமாக கொடுக்கவும் இல்லை. இந்தியாவின் உள்துறை அமைச்சர், இந்தியாவின் உள்நாட்டு பாதுகாப்பு அத்தனைக்கும் பொறுப்பாக இருக்க வேண்டிய மந்திரி ஒருவர் நாடாளுமன்ற மக்களவையில் தாக்குதல் அல்லது போராட்டம் நடைபெற்று இருக்கிறது, வாயை மூடி மௌனமாக இருக்கிறார். ஏன் என்பதுதான் இப்போது பலரும் எழுப்பக்கூடிய கேள்வி. இதற்கு முன்பு இந்தியாவில் தாக்குதல்களும் போராட்டங்களும் அல்லது கலவரங்களும் நடக்கும் போதெல்லாம் இந்தியாவினுடைய உள்துறை அமைச்சர்களும் பாதுகாப்புத்துறை அமைச்சர்களும் நேரடியாக கேள்விக்குள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள். ப. சிதம்பரம் அவர்கள் பலமுறை இப்படியான நெருக்கடியை சந்தித்திருக்கிறார் என்று காங்கிரஸ் சுட்டிக்காட்டுகிறது. ஆனால் இப்போது அமித்ஷாவின் பக்கம் எந்த கேள்வியும் திரும்பாத வகையில் ஊடகத்தில் வேறு ஒரு கதை கட்டமைக்கப்படுகிறது. இந்த கதைக்கு பல்வேறு போலி செய்திகளை முகாந்திரம் இல்லாமல் வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் பிஜேபி காரர்கள். நாடாளுமன்ற உறுப்பினர் தர்மபுரி செந்தில் தான் எல்லோருக்கும் பாஸ் கொடுக்கிறார், இதனால் வந்த வினை என்று ஒருவர் எழுதுகிறார். எழுதியவர் யார் என்று பார்த்தால் பிஜேபியை ஆதரிக்கும் ஆன்லைன் சங்கியாக இருக்கிறார். ஆனால் நாடாளுமன்ற உறுப்பினர் செந்திலை பொறுத்தவரையில் நாமே பலமுறை நேரடியாக சிலரோடு பேசி இருக்கிறோம். ஒருவரை முழுமையாக தெரிந்து கொண்டு அவர் யார், எதற்காக நாடாளுமன்றத்தை பார்வையிட விரும்புகிறார், அவருக்கு ஒப்புதல் கொடுக்கலாமா இல்லையா என்பதை 2 பேரை வைத்து அவர்களின் மூலமாக சோதித்து அவர்களுடைய முழுமையான தரவுகளை பெற்றுக்கொண்ட பிறகுதான் அவர்களுக்கு நாடாளுமன்றத்திற்கு சென்று பார்வையிடுவதற்கான ஒப்புகை சீட்டை வழங்குகிறார் தர்மபுரி செந்தில் அவர்கள். ஆனால் இப்போது பிஜேபி காரர்கள் செய்திருப்பதற்கும் எம்பி செந்தில் அவர்கள் செய்திருப்பதற்கும் சம்பந்தமே இல்லாத போதும் கூட அதே அவையில் பல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இதே போல பாஸ் கொடுத்து நபர்களை உள்ளே அனுமதித்திருக்கும் போதும் கூட யார் பக்கமும் திரும்பாத அவதூறு நாடாளுமன்ற உறுப்பினர் தர்மபுரி செந்தில் அவர்கள் மீது திரும்பி இருப்பதுதான் பிஜேபி இதை வைத்து அரசியல் செய்ய துடிக்கிறது என்பதை வெளிப்படையாக காட்டுகிறதா என்ற கேள்வியை எழுப்புகிறது. மேலும் தர்மபுரி செந்தில் அவர்கள் மட்டுமல்ல, இதே நாடாளுமன்ற தாக்குதலையோ அல்லது போராட்டத்தையோ ஒரு இஸ்லாமியர் நடத்தி இருந்தால் இந்நேரம் நாடே அலறி இருக்கும். இந்தியில் பேசக்கூடிய ஊடகங்கள் அத்தனையும் ஐயோ இந்த நாட்டை ஆபத்து சூழ்ந்து விட்டது, இஸ்லாமியர்கள் இந்த நாட்டை துண்டாட வந்து விட்டார்கள் என்று நரேட்டிவ் செட் செய்திருப்பார்கள். ஆனால் மாட்டிய அத்தனை பேரின் பெயர்களும் இந்து பெயர்களாக இருக்கின்றன. அத்தனை பேரும் ஜனநாயகத்தை வாழ்க என்றும் சர்வாதிகாரத்தை வீழ்க என்றும் முழக்கமிட்டிருக்கிறார்கள். மணிப்பூரின் பிரச்சனையை வெளிப்படையாக பேசுவதற்காக இந்த போராட்டத்தை நடத்துவதாக வெளியே நின்ற ஒருவர் கூக்குரலிட்டிருக்கிறார். 6 பேருக்கு மேல் திரண்டு வந்திருக்கிறார்கள் இந்த போராட்டத்தை நாடாளுமன்றத்துக்கு உள்ளே நடத்துவதற்காக. ஆனால் காவல்துறையினரோ அல்லது நாடாளுமன்றத்தை பாதுகாப்பதற்காகவே சிறப்பாக நியமிக்கப்பட்ட அதிகாரிகளோ என்ன நடவடிக்கை எடுத்தார்கள், எப்படி இவர்கள் உள்ளே அனுமதிக்கப்பட்டார்கள் என்பது குறித்து பிஜேபி தரப்பிலிருந்தும் ஆளும் கட்சி தரப்பிலிருந்தும் எந்த விதமான அறிக்கையும் இதுவரை அதிகாரப்பூர்வமாக தரப்படவில்லை. கைது செய்யப்பட்டவர்கள் மீது ஊப்பா உள்ளிட்ட 7 சட்டப்பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 7 அதிகாரிகள் நாடாளுமன்ற பாதுகாப்பு பணியிலிருந்து சஸ்பெண்ட் ஆகி இருக்கிறார்கள். ஆனால் அதே நாடாளுமன்ற வளாகத்திற்குள் பிரதமர் மோடி அவர்களின் அறையும் இருக்கிறது. தினமும் அந்த அறைக்கு மோடி வந்து போவதையும் வழக்கமாக வைத்திருக்கிறார். ஆனால் அவருடைய பரிசோதனை அதிகாரிகள் தனியாக இருக்கிறார்கள். அத்தனை பேரையும் மீறி ஒருவரால் எப்படி நுழைய முடிந்தது என்பதுதான் பலரையும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்குகிறது. இப்போது வந்தவர்கள் போராட்டம் நடத்துகின்ற நோக்கத்தில் வந்திருக்கலாம், அவர்கள் நடத்தியது போராட்டமாகவே இருக்கலாம். ஆனால் இதே போல வேறு ஒரு சிலர் வந்திருந்தால், நச்சு புகையை வெளிப்படுத்தும் ஏதோ ஒன்றை தூக்கி எறிந்திருந்தால் அல்லது வெடிக்கக்கூடிய ஏதோ ஒன்றை உள்ளே சுமந்து வந்திருந்தால் என்ன நடந்திருக்கும்? நாடாளுமன்றத்தில் கோடிக்கணக்கான மக்களால் வாக்களித்து அனுப்பப்பட்ட உறுப்பினர்களின் உயிர் முக்கியமானது. அந்த நாடாளுமன்றத்தின் மீது தாக்குதல் நடத்தப்படுவது என்பது இந்தியாவின் இறையாண்மைக்கே விடுக்கப்படக்கூடிய மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. இந்தியாவின் ஒருமைப்பாடு குறித்து நாடாளுமன்ற உறுப்பினர் MM அப்துல்லா பேசிய போது இந்தியாவின் ஒருமைப்பாட்டை கேள்வி கேட்கிறீர்களா, இந்தியாவின் இறையாண்மையை கேள்வி எழுப்புகிறீர்களா என்று இல்லாத பொல்லாத கருத்துக்களை திரித்து பேசிய துணை குடியரசுத் தலைவர் ஜெகதீப் தங்கர் அவர்கள் இந்த விவகாரத்தில் இறையாண்மை பற்றியோ அல்லது பாதுகாப்பு பற்றியோ இந்தியாவின் ஒருமைப்பாடு பற்றியோ
மக்களின் அமைதியான வாழ்க்கை நிலை பற்றியோ எந்த கருத்துக்களையும் பேசவும் இல்லை. பேசுவதற்கு அனுமதி கேட்ட நபர்களை அனுமதிக்கவும் இல்லை. நாடாளுமன்றத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த எம்பி டெரெக் ஓபிரைன் அவர்கள் இந்த விவகாரத்தை பேச வேண்டும் என்று அழுத்தம் கொடுக்கிறார். அந்த அழுத்தத்தை ஏற்றுக்கொள்வதற்கு சபாநாயகர் மறுப்பது மட்டுமல்லாமல் ஜெகதீப் தங்கர் அவர்கள் ஒருபடி மேலே சென்று தனிப்பட்ட தாக்குதலில் ஈடுபட தொடங்குகிறார். காரணம், ஜெகதீப் தங்கர் அவர்கள் இதற்கு முன்பு மேற்கு வங்கத்தில் ஆளுநராக பணியாற்றியவர். ஆளுநராக அவர் பணியாற்றிய பொழுது அந்த ஆளுநரின் செயல்பாடுகள் அரசியலமைப்பு சட்டத்துக்கு விரோதமாக இருக்கிறது என்று அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர் மம்தா பானர்ஜி அவர்களும் மாநிலத்தின் முக்கிய தலைவர்களில் ஒருவராகிய டெரெக் ஓபிரைன் அவர்களும் பல்வேறு கண்டன அறிக்கைகளை வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த காழ்ப்புணர்ச்சியை எல்லாம் மனதில் வைத்துக் கொண்டு ஜெகதீப் தங்கர் இது போன்ற செயல்களில் ஈடுபடுகிறாரா என்கின்ற கேள்வி எழுவதை தடுக்க முடியவில்லை என்று சுட்டிக்காட்டுகிறார்கள் அரசியல் நோக்கர்கள். ஏனென்றால் ஜெகதீப் தங்கர் கோபப்படுவது என்பது ஆளுங்கட்சிக்காரர்கள் கோபப்படுவதை விட பல மடங்கு அதிகமான கோபத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். ஆளும் அரசாங்கத்தால் தான் அவர் குடியரசு துணைத் தலைவராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். மாநிலங்களவை தலைவராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். ஆனால் மாநிலங்களவை தலைவராக அவர் செயல்படும் பொழுது அரசியல் சார்பில்லாமல் விவாதங்களை நடத்துவதற்கு உரிய இடத்தை பேணி பாதுகாப்பவராக இருக்க வேண்டும் என்பதுதான் அவருக்கு வழங்கப்பட்டிருக்கும் விதிமுறை. அதனை மீறி நாடாளுமன்ற உறுப்பினர் ஒரு கருத்தை பேசினால் அதனை தனிப்பட்ட தாக்குதலாக கருதி கொண்டு தானே கோபப்பட்டு இருக்கையில் எழுந்து மிகுந்த கோபத்தோடு குதித்து குதித்து பேசிக் கொண்டிருப்பதுதான் நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய மூத்த அரசியல் தலைவர்களையே முகம் சுளிக்க வைக்கிறது என்று சுட்டிக்காட்டுகிறார்கள் அவைக்கு உள்ளே இருக்கக்கூடிய தமிழ்நாட்டைச் சேர்ந்த சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள். காரணம், ஜெகதீப் தங்கர் அவர்கள் இந்த விவகாரத்தை கையாளுவது என்பது இருப்பதிலேயே மிகவும் மோசமானதாக இருக்கிறது. ஏற்கனவே நாடாளுமன்றத்தில் மகுவா மொய்த்ரா அவர்கள் தகுதி நீக்கம் செய்யப்பட்டது விவாதிக்கப்பட வேண்டும் என்பது எதிர்க்கட்சிகளினுடைய கோரிக்கை. அதனை நாடாளுமன்றம் ஏற்கவில்லை. மேலும் பல்வேறு முக்கியமான விவாதங்களை நடத்த வேண்டும் என்பது நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய கோரிக்கை. அதனை அனுமதிக்கவில்லை. 370 பற்றி ஒரு உறுப்பினர் பேசுவதற்கு எழுந்தால் உடனடியாக அவரை பிரிவினைவாதி என்று முத்திரை குத்தி இந்தியா கூட்டணிக்கு எதிரான கேள்விகளை நாடாளுமன்றத்திற்கு உள்ளே வைத்து எழுப்பிக் கொண்டிருப்பதுதான் நாடாளுமன்றத்தில் ஜெகதீப் தங்கர் அனுமதிக்கக்கூடிய செயலாக இருக்கிறது. மேலும் இன்றைக்கு டெரெக் ஓபிரைன் தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருப்பது முற்றிலும் அதிர்ச்சி அளிப்பதாகவும் முற்றிலும் ஜனநாயகத்துக்கு விரோதமானதாகவும் இருப்பதாக பலரும் கருத்துக்களை கூறிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் நாடாளுமன்றத்தில் ஜெகதீப் தங்கர் அவர்களும் ஆளும் கட்சியைச் சேர்ந்த அமைச்சர்களும் தொடர்ந்து எதிரில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் அத்தனை பேரையும் ஹியூமிலியேட்டிங், இன்டிமிடேட்டிங் செய்யும் வகையில் நடந்து கொண்டிருப்பது மக்களை அதிர்ச்சிக்கு உள்ளாக்குகிறது. இந்த அதிர்ச்சியின் காரணமாகத்தான் 2 பேர் உள்ளே குதித்து போராட்டத்தை செய்திருக்கவும் கூடும் என்பது அரசியல் நோக்கர்களின் கருத்து. இதே கருத்தை நம்முடைய நேர்காணலிலேயே கூட மூத்த ஊடகவியலாளர் திரு தராசு ஷியாம் அவர்கள் நேற்று பதிவு செய்திருந்தார். மேலும் இந்தியாவின் இளைஞர்களுக்கு தங்களுடைய கோபத்தை வெளிப்படுத்துவதற்கான இடமே இல்லாத நிலையை உருவாக்கி இருக்கிறது பிஜேபி. அவர்கள் என்ன செய்வார்கள்? இதனை தேர்ந்தெடுப்பதை தவிர அவர்களுக்கு என்ன வாய்ப்பை வழங்கி இருக்கிறது பிஜேபி என்பதுதான் மூத்த ஊடகவியலாளர் ஆர்கே இன்றைக்கு எழுப்பிய கேள்வியாக இருக்கிறது. இப்படி இருக்கும் சூழ்நிலையில் நாடாளுமன்றத்தில் தாங்கள் இருக்கின்ற அவையில் நடத்தப்பட்ட தாக்குதல் அல்லது போராட்டம் குறித்து பேசுவதற்கு தங்களுக்கு உரிமை வேண்டும் என்று உறுப்பினர்கள் கோருகிறார்கள். அந்த உரிமையை நாடாளுமன்றத்தின் மாநிலங்களவையின் தலைவராக இருக்கின்ற குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தங்கர் அவர்கள் தொடர்ந்து மறுத்து வருகிறார். கேள்வி கேட்கும் உறுப்பினர்களை தகுதி நீக்கம் செய்து வருகிறார். ஒரு உறுப்பினர் கேள்வி கேட்பதற்கு எழுந்தால் அவருடைய கருத்தை பதிவு செய்வதும் நீக்குவதும் அந்த சபாநாயகரினுடைய உரிமை. ஆனால் அப்படி இல்லாமல் அவரை பேசவே விடாமல் தடுப்பது, அப்படியே கருத்தை பேசிவிட்டாலும் கூட அதனை காங்கிரசுக்கு எதிரானதாகவும் இந்தியா கூட்டணிக்கு எதிரானதாகவும் திசை திருப்புகின்ற வகையில் தான் ஜெகதீப் தங்கர் செயல்படுகிறார் என்பது அனைவரையும் முகம் சுளிக்க வைத்துக் கொண்டிருக்கிறது. இதுதான் நாடாளுமன்றம் நடக்கும் விதம். இந்த நாடாளுமன்றம் இப்படி நடந்து கொண்டிருப்பது மக்களுக்கு விரோதமானது, மக்களாட்சிக்கு விரோதமானது, இந்தியாவின் மாண்புக்கு விரோதமானது. ஏற்கனவே நேற்றைக்கு நாடாளுமன்றத்தில் கலர்புகை வீசப்பட்டது தொடர்பாக உலக அளவிலான கவனம் இந்தியாவின் நாடாளுமன்றம் மீது திரும்பி இருக்கும் நிலையில் இன்றைக்கு ஜனநாயக விரோதமாக நடந்து கொண்டிருக்கும் மாநிலங்கள் அவையின் விவகாரத்தை உலக நாடுகள் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கின்றன. இந்தியா குறித்த மதிப்புமிக்க பார்வையை மிகவும் மோசமான நிலைக்கு தள்ளி கொண்டிருக்கிறது பிஜேபி அரசு என்பதுதான் அரசியல் நோக்கர்கள் சுட்டிக்காட்டுகின்ற ஒரு விஷயம். நடந்த தாக்குதலுக்கு பிஜேபி என்ன பதில் சொல்கிறது? இதுவரை ஒரு அறிக்கை கூட கொடுக்காத, இதுவரை ஒரு வார்த்தை கூட பேசாத அமித்ஷா இன்றைக்காவது வாய் திறந்து இதனை கண்டிக்கிறேன் என்றாவது சொல்லுவாரா? பொறுப்பேற்றுக் கொண்டு ராஜினாமா செய்ய வேண்டும் என்பதுதான்
தார்மீகமாக மக்கள் எழுப்ப வேண்டிய கோரிக்கை. அந்த கோரிக்கைக்கு செவி கொடுத்து மக்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளித்து நடந்த தாக்குதலுக்கு பொறுப்பேற்று தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்ய போகிறாரா அமித்ஷா? பொறுத்திருந்து பார்ப்போம்.